வணக்கம் நண்பர்களே. விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி நாளைக்கு வெளியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கு. அதே போல தேதி குறிப்பிடாமல் இந்த படத்தின் வெளியீட்டை ஒத்தி வைப்பதாகவும் அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி அறிக்கையை மற்ற பகுதிகளிலும், அதாவது அண்டை மாநிலங்களில் வெளியிட வந்த அந்த த நிறுவனங்கள், அதே போல வெளிநாடுகளில் இந்த படத்தை வெளியிட வந்த நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே ஆஹ் இந்த படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறது இயலாத காரியம். அதே போல் எப்போ ரிலீஸுங்கிறத நாங்கள் பின்னாடி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான பதிலை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை வெளிநாடுகளில் திரையிடுவதற்கு தடை ஏதும் இருக்கான்னா தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெளிநாடுகள் ரிலீஸ் பண்ணிட்டா படத்தோட அந்த கண்டென்ட் எல்லா இடத்துலையும் இலவசமாகவே பரவிடும் அப்படிங்கிறதுனால இது யுனானிமஸாக எல்லா இடத்துலும் ஒரே நேரத்தில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால தான் இந்த ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. இங்கே இருக்கிற தயாரிப்பு நிறுவனம் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் வெளியிட முடியல, இந்தியாவில் வெளியிட முடியாது, அதனால் வெளிநாடுகளில் நீங்களும் கொஞ்சம் வெளியிடாதீங்க, இதை போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த படம் வெளியாகாமல் போனதற்கு என்ன காரணங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். அது சென்சார் போர்டில் பிரச்சனையாக இருக்குது. 5ஆம் தேதியே இந்த படத்தை மறுதணிக்கைக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அதை வச்சு இவங்க தயாரிப்பதை வெளியீட்டு தேதியை தயாரிப்பாளர்கள் மாற்றி இருக்கணும். அப்படி மாற்றாமல் அந்த இறுதி வரை இழுத்தடிச்சு இந்த படத்துக்கு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது தான் அவங்களுடைய உத்தியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ பல்வேறு கோணங்களில் இந்த படத்தினுடைய வெளியீடு ரத்தானதற்கு பல்வேறு கோணங்களில் பல்வேறு காரணங்கள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. அதில் முக்கியமான ஒன்று என்னன்னா, இது எல்லாமே திட்டமிட்டு அவர்களே உருவாக்குகிற நாடகம், அவர்களே அரங்கேற்றியுள்ள நாடகம் அப்படிங்கிறது முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. இது நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இது நாடகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணத்தில் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். என்னன்னா, இந்த எதிர்மறையான ஒரு பப்ளிசிட்டி இதுதான் விஜய் படங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கிறது. இதில் அவங்க கை தேர்ந்தவர்கள், வேற எந்த பட தயாரிப்பு நிறுவனமும் அதை செய்யாது. விஜய் படத்தை தயாரிக்கிறவங்க மட்டும் எதிர்மறையான பப்ளிசிட்டியை அதிகமாக ஏற்படுத்துவாங்க. நீங்கள் இப்போ லியோவை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு தேட்டரே அவங்க உடச்சிட்டு இருந்தாங்க. தேட்டரில் இருக்கிற எல்லா இருக்கையும் உடச்சிட்டாங்க. கேட்டால் ட்ரெய்லர் லான்ச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே தமிழ்நாட்டில் இந்த வாரிசு துணி வந்த படங்களில் வந்த பிரச்சனைக்கு பிறகு காலை காட்சிகளுக்கு அனுமதி இல்லை, அதாவது அதிகாலை காட்சி 6 மணி ஷோவுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்கு. அந்த முடிவை யார் படத்துக்குமே மாற்றிக்க மாட்டேன். எப்பேற்பட்ட நடிகர் நடித்தாலும் சரி, அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமாகவே இருந்தாலும் அந்த படத்துக்கு 6 மணி காட்சிக்கு அனுமதி இல்லைங்கிறத உறுதியாக சொல்லிட்டாங்க. ஆனால் லியோ படத்துக்கு அதிகாலை காட்சிக்கு அனுமதி கேட்டு அரசுக்கு கடிதம் எழுதுனாங்க. அரசு அனுமதி தரலை. உடனடியாக அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு போனால் நிற்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அது ஒரு பரபரப்பை கொடுக்கும்ல, இலவசமான பப்ளிசிட்டி கிடைக்குது இல்லையா, அந்த காரணத்துக்காக அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றமும் அனுமதி தரல. மூடிக்கிட்டு 9 மணிக்கே படத்தை அவங்க முதல் காட்சிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த மாதிரி எதிர்மறையா அவங்க பப்ளிசிட்டி தேடுறத அவங்க வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கும் அது போன்ற ஒரு எதிர்மறையான பப்ளிசிட்டியில ஒரு பகுதி தான் இந்த நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மத்திய சென்சார் போர்டு அவங்க எப்படி விஜய் கூட சேர்ந்து நாடகம் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. நியாயமா பிஜேபி தானே இதெல்லாம் செய்யுது, பிஜேபி அரசியல் காரணங்களுக்காக செய்யுது. அதனால இது முழுக்க முழுக்க பிஜேபியை தானே விஜய் எதிர்க்கணும். அதை விட்டுட்டு பிஜேபிக்கு ஒத்துழைப்போட நாடகம்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ விஜயை பிஜேபியோட செல்ல புள்ளன்னு சொல்றாங்க, அல்லது பிஜேபியோட கள்ள குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. விஜயோட கட்சியை, விஜய சொல்ல, விஜயோட கட்சியை பிஜேபியோட கள்ள குழந்தைன்றாங்க, பிஜேபியோட செல்ல புள்ள விஜயன்றாங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த விஜய்க்கு ஒரு ஆபத்தான நேரத்தில் கை கொடுப்பதற்கு தான் இந்த சென்சார் போர்ட் டிராமா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா இந்த நீதிபதி சொன்ன மாதிரி இது எதுவுமே வழக்கமான ஒன்றா தெரியலையே, எல்லாமே வழக்கத்துக்கு மாறாவே இருக்கே இந்த கேஸ் மட்டும் அப்படின்னு நீதிபதி கேள்வி கேட்டாங்க இந்த வழக்கு விசாரணையில். காரணம், தணிக்கை குழு ஒரு சான்றிதழ் கொடுத்து அதை அறிவிச்சிட்ட பிறகு மீண்டும் நான் மறுதணிக்கைக்கு அனுப்புகிறேன், இந்த சான்றிதழ் ரத்து அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி எந்த படத்துக்கும் நடந்ததில்லை.
அதே போல பொதுவாக பட ரிலீஸுக்கு சில தினங்களுக்கு முன்பே சென்சார் சான்றிதழ் வந்துடும். ஆனா இந்த படத்துக்கு வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் வரல. எல்லாமே வந்து புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி கேட்டாங்கல்ல. இப்போ இது அப்படி ஒரு புது டிராமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா பராசக்தி திரைப்படம் அதனுடைய ட்ரெய்லர் வெளியாயிடுச்சு, அதனுடைய கதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, மக்கள் வந்து அந்த படத்தின் மீது மிகுந்த ஆர்வம் காட்டுறாங்க. அதே போல அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு. ஜனநாயகனை விட அதிக பார்வைகள் அந்த ட்ரெய்லருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற இந்த ட்ரெண்ட் இது வந்து தெரிஞ்சதுனால இப்ப இந்த படம் இந்த ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் வெளியாகி அது மிகப்பெரிய ஒரு கேலி பொருளா வந்து மாறி போச்சு. ட்ரோல் மெட்டீரியல் சொல்றல, மிகுந்த எல்லலுக்குரிய ஒரு கண்டென்ட்டா மாறி இருக்கிறது ஜனநாயகன் தான். அப்புறம் அது என்ன படம், என்ன கதை, எதிலிருந்து அந்த படத்தை சுட்டாங்க, இது அவ்வளவும் டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. இன்னும் அதுக்கு மேல போய் இவங்க ஒரு படத்தை சுட்டாங்கல்ல, இந்த படம் எங்கிருந்து சுட்டாங்க அப்படிங்கிறத கூட வந்து இணையத்துல சொல்லிட்டாங்க. குறிப்பா சிவாஜி கணேசன் நடிச்ச பாபு திரைப்படம், அந்த படத்தை தான் பகவந்த் கேசரி எடுத்தாங்க. அந்த பகவந்த் கேசரி தான் இப்போ ஜனநாயகனா வந்திருக்கு. ஆக இது ஜனபாபு கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து தெரிவிச்சிருந்தார். இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலா மாறி போச்சு. ஒவ்வொரு காட்சியும் போட்டு கிளிக்கிறாங்க. குறிப்பா துருப்பிடிச்ச அந்த கோடாரிலிருந்து வழியிற ரத்தத்தை நக்கிட்டு வர்ற அந்த விஜயை பார்த்து காரி துப்புறாங்க. ஏன்னா ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து மாறி போச்சு, பயன்படுத்துற வெப்பன்ஸ் கூட மாறி போச்சு. ஆனா நீ இன்னும் துருப்பிடிச்ச அந்த கோடாரியில ரத்தத்தை வழிய விட்டு நக்கிட்டு வரைய, நீ என்ன மாதிரி ஜென்மம், இது என்ன மாதிரி மனநிலையை இந்த ரசிகர்கள் மத்தியில தோற்றுவிக்க. ஏன்னா இப்ப அந்த விஜய் ரசிகர்கள் என்ற அந்த கூட்டத்தை பார்க்கும்போது பலருக்கும் பயமா இருக்கு. காரணம், அதுங்க ஒரு அன்கல்ச்சர்டு அன்சிவிலைஸ்டு பார்பாரிக்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. அதாவது காட்டு மிராண்டிகள் எப்படி நடந்துப்பாங்க, எதை பத்தியும் கவலைப்படாத காட்டு மிராண்டி கூட்டத்தோட மனநிலை என்னவா இருக்குமோ அப்படி இருக்கு அந்த பசங்களோட மனநிலை. இவங்க மத்தியில நீ இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி சண்டை காட்சிகள் அமைச்சு இப்படி ரத்தத்தை நக்கிட்டு வந்தா அதுங்க ஏற்கனவே கண்டவங்களத்தையும் கடிச்சு வச்சுட்டு தெரியுதுங்க ஜோம்பிங்க, இதுங்க இன்னும் மோசமா போயிடாதா அப்படின்ற கோணத்துல போட்டு வெளுக்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலுமே வந்து ஜனநாயகனுங்கிறது ஒரு மோசமான குப்பை அப்படிங்கிறத எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மக்களை போய் ரீச் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல பராசக்தி கூட மோதி தோத்து போய் அசிங்கப்படுறதா, ஏன்னா கடைசி படம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப அந்த கடைசி படத்தை இப்படி கொண்டு போனா எப்படி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அந்த படத்தின் நாயகன் வந்திருக்கலாம். அதனுடைய விளைவாக இது ஒன்றிய பாஜகவுடைய அவங்களுடைய உதவியோட தான் வந்து இப்படி ஒரு டிராமா அரங்கேற்றப்படுகிறது. அப்படி ஒரு கோணத்தை வந்து பலரும் முன்வைக்கிறாங்க. நான் வந்து ஒருத்தர் 2 பேர் சொல்ல, பல பிரபலமான பத்திரிகையாளர்கள், பிரபலமான யூடியூபர்கள் இருந்து சாதாரணமா சினிமா நிகழ்வுகளை பேசுகிற நபர்கள் வரைக்கும் இதுல வந்து கான்ஸ்பிரசி அப்படின்னு ஒன்றும் கிடையாது, இது முழுக்க முழுக்க டிராமா அப்படிங்கிற கருத்தை வந்து பலரும் முன்வைக்கிறாங்க. இப்போ நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது அது நிஜமா இருக்குமோ அப்படிதான் வந்து தோணுது. ஏன்னா ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற அந்த திரைப்பட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அலறுவாங்க, பதைப்பாங்க. ஐயோ என்னடா ஆச்சு, இந்த படம் ரிலீஸ் ஆனால் அவ்வளோதான், தேட்டரை உடைச்சிருவாங்க அல்லது பெரிய டென்ஷன் ஆகுமோ அப்படிலாம் வந்து அவங்க பதைப்பாங்க. ஆனால் இந்த படம் வெளியாகலை அப்படின்னு உடனே கூலாக வந்து அவங்க இதை வந்து நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம், ரிலீஸ் தேதியை எப்போன்னு அப்புறமா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க கூலாக வந்து அறிவிக்கிறத பார்க்கும்போது முன்கூட்டியே இதுக்கு ரிலீஸ் ஆகாது, கடைசி நேரத்தில் இப்படி ஒரு ட்ராமா இருக்கு, நாங்கள் சொல்லும் வரைக்கும் நீ அமைதியாக இருங்க, நான் சொன்ன உடனே வந்து நீங்களும் அறிவிச்சிருங்க அப்படின்னு இந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்லி இருக்கக்கூடும் அப்படிங்கிற கோணத்தில் வந்து பலரும் அந்த செய்திகள் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் என்ன அவங்களுக்கு பெரிய லாபம், பொங்கல் சீசன் ஆச்சே, இதை விட்டுட்டாக்கா அந்த படம் வந்து போகுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா குப்பையாக இருந்தால் கூட பொங்கல் லீவில் பார்த்துருவாங்க, ஏதோ தேறிடும், இதை விட்டாக்கா திரும்ப எப்போ வந்து இவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஆனால் அதிலும் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் கிளாஸில் பராசக்தி கூட தோற்று போகிறது அது ஒரு பக்கம். இப்போ ஒரு 20ஆம் தேதி 21ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு வேலை ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கே சென்சார் போர்டு சார்பாக நீதிமன்றத்தில் 4 வார அவகாசம் கேட்குறாங்க. 4 வார டைம் வேணும் எங்களுக்கு, இந்த படத்தை மறுதணிக்கை பண்ணி நாங்கள் வந்து சான்றிதழ் கொடுத்து நடைமுறையில் வந்து இந்த சிக்கலை எல்லாம் சரி பண்ணணும்னா எங்களுக்கு 4 வார காலம் தேவை.
ஏன்னா எல்லா மெம்பர்ஸும் கூட்டி உட்கார வைக்கணும், படம் பார்க்க வைக்கணும், சான்றிதழ் அவங்கள ஒப்பீனியன் கேட்கணும், சான்றிதழ் ரெடி பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரே நாளில் டைம் பத்தாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தெரிஞ்சிடாது இது அப்படி பண்ணுவாங்களா அல்லது நாளைக்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களாங்கிறதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை இதை தள்ளி வச்சு 21ஆம் தேதி போல அல்லது 4 வாரம் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இஷ்டத்துக்கு வடை சுட்டுக்கலாம், எவ்வளோனாலே வசூல் போட்டுக்கலாம், 1000 கோடின்னு கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே சில நாதாரிங்க 1000 கோடின்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ளே வந்து கூவிக்கிட்டு இருக்கானுங்க இவனுடைய பெய்டு மாஃபியாஸ். இன்னொரு பக்கம் என்ன இதில் ப்ளஸ்ன்னா, அரசியல் ரீதியாக விஜய்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 செல்வாக்கை ஏற்படுத்தும். எப்படின்னா, விஜய் கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லிட்டான்ல, அப்போ கொள்கை எதிரியான பாஜக விஜய்க்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்குது, படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்குது, சென்சார் போர்டு மூலமா பண்றாங்க அப்படின்னு ஒரு பேரும் வந்து வந்துடும். ஒரு பக்கம் கொள்கை எதிரியான பாஜகவை வெளிப்படையா தேர்தலுக்கு முன்ன எதிர்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் படத்தை சோலோவாக ரிலீஸ் பண்ணி தங்களுடைய இமேஜை உயர்த்தி காட்டுறதுக்கு, பில்டப் பண்ணுறதுக்கு, வடை சுடுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் போச்சு. அதனால் கூட வந்து இது இப்படி நடந்திருக்கும். இதுதான் அவங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் சினிமாட்டிக்காகவும் கெயின் அப்படின்னும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஜனநாயக கேசரி இருக்கு, இந்த கேசரி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதது வந்து ஒரு மிகப்பெரிய, அவங்க நினைக்கிறாங்க விஜய் வந்து ஒரு ஏதோ ஒரு ராஜதந்திரம், இது சாமர்த்தியமாக வந்து செயல்பட்டுட்டாரு, பிஜேபி கூட சேர்ந்து வந்து ஒரு நாடகத்தை வெற்றிகரமாக அரங்கேற்றிட்டார் அப்படிலாம் வந்து சிலர் வந்து சொல்லலாம். ஆனால் இது பொதுவாக பொது வெளியில் வந்து ஒரு பெரிய ஒரு லெட் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும் விஜயை பொறுத்த வரைக்கும். அது வந்து அதுவும் கடைசி படம்னும் போது அது கௌரவமாக ரிலீஸ் ஆகாமல் இப்படி கேவலப்பட்டு போய் சின்ன பின்னமாக நிற்கிது. இன்னொன்று, அது ஒரு படமே அல்ல, குப்பை அப்படிங்கிற ஒரு டாக்கு வந்து வந்துருச்சு. அதுவே வந்து அந்த படத்தை இனி அது ரிலீஸ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் வந்து ஜனநாயக கேசரிக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ நாளைக்குன்னா வெள்ளிக்கிழமை காலையில் முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே இந்த சென்சார் போர்டு வழக்கில் நான் தீர்ப்பு சொல்லிடுறேன்னு அந்த நீதிபதி சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை சென்சார் போர்டு ஏற்றுக்க போதா அல்லது நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற மாதிரி ஏதாவது பாவலா காட்ட போகிறாங்களா, இல்லை இங்கேயே வந்து உயர்நீதிமன்றத்திலேயே அமர்வு, இது சிங்கிள் ஜட்ஜு இன்னும் ஒரு அமர்வு நீதிபதிகள் இருப்பாங்கள்ல, அவங்க கிட்ட அப்பீலுக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். இல்லை இது வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி நாளைக்கு மத்தியானம் அல்லது 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணி பெருசாக அள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஃப்ராடு பசங்க, இந்த ஃப்ராடு பசங்கன்றதுனால நம்ம எல்லா கோணத்துலையும் யோசிக்க வேண்டியது. நேர்மையானவனுக்கு ஒரு வழி தாங்க, நேராக வர்றவனுக்கு ஒரே வழி தான். ஃப்ராடு பயிர் தான் பல வழி. பூட்டை உடைக்கலாமா, கதவேறி குதிக்கலாமா, செவரேறி பாயலாமா, ஜன்னல் வழியாக வந்து உள்ள நுழைஞ்சிடலாமா, அல்லது கண்ணக்கோல் வச்சு செவுத்த ஓட்ட பண்ணி உள்ளே போயிடலாமா. இத்தனை வழிகளும் ஃப்ராடு பயிலுக்கு தான் கை வரும். நேர்மையானவனுக்கு ஒரே வழி தான். சென்சார் போர்டு அனுமதி தரலன்னா அமைதியாக வந்து அவங்க இந்த எப்போ கொடுக்குறான்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா சென்சார் போர்டு அந்த சான்றிதழை கொடுத்த பிறகு அதை பார்த்து அப்ஜெக்ஷன் பண்ணி தான் நீதிமன்றத்துக்கு போய் பார்த்துருக்கோம். எனக்கு கொடுக்கலன்னு சொல்லியே நீதிமன்றத்துக்கு போகிறதெல்லாம் வந்து இதுதான் முதல் முறை. அப்போ இது ஒரு செட்டப்பு தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் வந்து இப்படி பல வழிகளை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அதனால தான் இது நடந்திருக்கலாம், இப்படியெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில வந்து இந்த ஜோம்பி கூட்டம் இணைய வெளியில் கண்டவனையும் கடிச்சு வைக்குதுங்க. உண்மையிலேயே வந்து இதுங்கெல்லாம் என்ன ஜென்முங்க அப்படின்னு தெரியல. அதுவும் வந்து இந்த சிவகார்த்திகேயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் வந்து அவர்கள் மிக மோசமாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய மனைவி, மகள், அவங்களுடைய படங்களை எடுத்து போன் சைட்டில் நாங்கள் செட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே ஒருத்தன் மிரட்டுறான். இதை காவல்துறை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, சைபர் கிரைம் பிரான்ச் எப்படி வந்து இதை அனுமதிக்குது அப்படின்னு தெரியல. அவனை எல்லாம் உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டுன ஜென்மத்துக்கும் வந்தவன் அபியூஸ் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு லாடம் கட்டணும். இது எப்போ காவல்துறை சீரியஸாக பார்க்க போகுதுன்னு தெரியல. அதே போல் இவனுக்கு பெய்டு மீடியா கும்பல், அந்த கும்பலும் வந்து இன்னொரு பக்கம் அவனுக்கு வந்து வக்காலத்து வாங்குறதா நினச்சிக்கிட்டு நிறைய காமெடி பண்ணுறாங்க. இன்னொன்று கடுப்பேற்றுற மாதிரி பல விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. இவனுக்காக யாரும் பேசலை, சினிமா உலகம் பேசலை அப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. திருப்பி ஒவ்வொருத்தனும் கேட்குற கேள்வியோட நாக்கு பிடிக்கின்னு செத்துடலாம் இந்த நாய்ங்கள்லாம். ஏன்னா பண்ணாடைங்கள இவன் என்னைக்கிட அடுத்தவன் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கான், அவன் பிரச்சனைக்கே வாயை திறக்க மாட்டேன்து நாய்.
நீங்க நியாயமா அவனெல்லாம் போய் கேட்கணும். ஏன்டா படம் உன் படம், உனக்கு பிரச்சனை, நீ நியாயமா பிஜேபி எடுத்து கேள்வி கேட்கணும், சென்சார் போர்டு எடுத்து பேசணும். என்னடா ஒன்றும் பேசாம பம்மிக்கிட்டு கம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்க நீ எல்லாம் என்னடா ஜென்மனி அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு ஏன் அவன் குரல் கொடுக்கல, ஏன் இவன் கொடுக்குற, ஒட்டுமொத்த சினிமா உலகம் ஏன் கொடுக்கணும்? அவங்க என்னைக்குமே கொடுத்து இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதோட கான்சிக்வன்சஸ் தெரியும். நீ ஃபேஸ் பண்ணுக்கண்ணா, நீ ஃபேஸ் பண்ணிட்டு நீ ஜெயி தோத்துட்டு போய் எனக்கு என்ன போச்சு, நீ எல்லா காலத்திலும் கம்முன்னு உம்முன்னு கும்முன்னு தானே இருந்திருக்க, அப்படியே இருந்துட்டு போ, நாங்க ஏன் உனக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாருக்குமே. அது இயல்பானது, அது தப்பு சொல்லவும் முடியாது. எத்தனை பேர் வந்து கமல்ஹாசனுக்கு குரல் கொடுத்தாங்க, எத்தனை பேர் ரஜினிகாந்த் குரல் கொடுத்தாங்க, எத்தனை பேர் அஜித்துக்கு குரல் கொடுத்தாங்க, ஒரு நாயம் கூவலையே, ஒரு நாயம் வரவே இல்லையே. அப்புறம் என்ன மயிருக்கு இவனுக்கு மட்டும் வந்து எல்லாரும் வந்தாங்க நொட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க.